அர்ஜுன் தாஸ் மாதிரி வித்தியாசமான குரல்ல ரசிகர்களை கவர்ந்த நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சுருளிராஜன். சுருளிராஜன் நகைச்சுவை நடிகரா எல்லாருக்குமே அறியப்பட்டவர். 60-70 காலங்கள்ல இறங்கின நிறைய படத்துல காமெடியில சும்மா பட்டைய கிளப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த டைம்ல சுருளிராஜனோட காமெடி ஒர்க் அவுட் ஆனதுக்கு மிக முக்கிய காரணமே அவரோட குரல் தான். அப்படி ஒரு குரலை அது வரைக்கும் தமிழ் மக்கள் கேட்டதே கிடையாது. என்னடா இந்த காமெடியனோட குரல் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு சுருளிராஜனை பயங்கரமா ஃபேமஸ் ஆக்குனாங்க. அதன் மூலமா அவருக்கு எக்கச்சக்க பட வாய்ப்புகளும் கிடைச்சிச்சு. புகழோட உச்சத்துல இருக்கும் போதே தன்னோட 42வது வயசுல, அதாவது 1980லயே இறந்து போயிட்டாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே கல்லாப்பெட்டி சிங்காரம். இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு இவரை தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இதுவே நீங்க 80s 90s கிட்ஸா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இவரை பார்த்திருப்பீங்க. மேக்சிமம் பாக்கியராஜ் டைரக்ட் பண்ணக்கூடிய படங்கள்ல கண்டிப்பா இவருக்கு ஏதாவது ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சுவர் இல்லாத சித்திரங்கள், டார்லிங் டார்லிங், எங்க ஊர் பாட்டுக்காரன், பூவிலங்கு மாதிரியான 100க்கும் மேற்பட்ட படங்கள்ல இது வரைக்கும் நடிச்சிருக்காரு. கல்லாப்பெட்டி சிங்காரம் அப்படின்னா அந்த டைம்ல எல்லாருமே அந்த வித்தியாசமான குரலோட பேசுவாரே அவரா அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் இவரோட வாய்ஸ். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே மொட்டை ராஜேந்திரன். மொட்டை ராஜேந்திரன் இப்ப ஸ்கிரீன்ல வந்தாலே நம்மள அறியாமலேயே சிரிச்சிடுறோம். அந்த அளவுக்கு ஒரு பக்காவான காமெடினா மாறிட்டாரு. ஆனா அதுவே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மொட்டை ராஜேந்திரனை பார்த்தாலே பயமா இருக்கும். நிறைய படத்துல வில்லத்தனத்துல சும்மா மிரட்டியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். மொட்டை ராஜேந்திரனோட வாய்ஸையும் அவரோட உடம்பையும் அவரோட ஃபேஸ் கட்டையும் பார்க்கும்போது ரொம்ப டெரர் அப்படின்ற பெயரை கொடுத்தாங்க. அப்படி போயிட்டு இருந்த மொட்டை ராஜேந்திரனோட கெரியர் இப்போ அப்படியே தலைக்கீழ மாறி ஒரு பக்காவான காமெடினா மாறிட்டாரு. ராஜாராணி படத்துல அவர் பண்ண காமெடிலாம் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறமா மொட்டை ராஜேந்திரன் அப்படியே சந்தானத்தோட டீம்ல போய் சேர்ந்துட்டாரு. சந்தானமும் இவரும் சேர்ந்து எக்கச்சக்க படத்துல காமெடியில கலக்கியிருக்காங்க. மொட்டை ராஜேந்திரனோட வாய்ஸ் ரொம்ப கரகரன் இருந்தாலும் அவர் காமெடி பண்ணும்போது நம்மள அறியாமலேயே சிரிச்சிருவோம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே விடிவி கணேஷ். நடிகர் சிம்புவோட மேக்சிமம் படங்கள்ல கண்டிப்பா விடிவி கணேஷ் வந்திருப்பாரு. விடிவி கணேஷ் சில படங்களை தயாரிக்கவும் செஞ்சிருக்காரு. இவரோட தயாரிப்புல உருவான படம் தான் விண்ணை தாண்டி வருவாயா. அந்த படத்துல இவர் இங்க என்ன சொல்லுது ஜெசி ஜெசி சொல்லுதா அப்படின்னு கேட்ட ஒத்த டைலாக்க வச்சு மொத்த இண்டஸ்ட்ரியிலையும் ஃபேமஸ் ஆயிட்டாரு. இன்னைக்கு விடிவி கணேஷ் இவ்வளவு பெருசா வளர்ந்தார் அப்படின்னா அதுக்கு அவரோட குரல்ல அன்னைக்கு அவர் சொன்ன அந்த டைலாக் தான் காரணம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே விஎஸ் ஜெயபாலன். ஒரு சூப்பரான கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான் இவர். ஆடுகளம் படத்துல பேட்டைக்காரன் அப்படின்ற கதாபாத்திரத்துல நம்ம எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்திருப்பாரு. இந்த படத்துக்காக இவருக்கு தேசிய விருதும் கிடைச்சிச்சு. இப்படி ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னா குரல் வளம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பேட்டைக்காரன் தான் ஹெட்டா இருப்பாரு. சோ எல்லாரையும் ரூல் பண்ணணும் அப்படின்னா செம தைரியமான ஒரு குரல் வேணும்ல, அது ஜெயபாலன் கிட்ட இருக்கும். அவர் பேசும்போதே நமக்கே அடிபணிஞ்சு போகணும்னு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான குரல் வளம் இவருக்கு உண்டு. இவரோட இந்த தனித்துவமான குரல் தான் இவரோட நடிப்புக்கு இன்னும் அழகு சேர்த்தது அப்படின்னு சொல்லலாம். ஆடுகளம் படத்தை தொடர்ந்தோ நிறைய படங்கள்ல நடிக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அர்ஜுன் தாஸ். கார்த்தியோட கைதி படத்துல வில்லனா நடிச்சு, அதாவது அன்பு கேரக்டர் பண்ணதுக்கு அப்புறமா அர்ஜுன் தாஸோட வாழ்க்கையே மொத்தமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இவர் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு அன்னைக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரான்னு சொன்ன டைலாக் தான் காரணம். அதுவும் அவரோட குரல்ல சொல்லும் போது மொத்த தியேட்டருமே அலறிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதை அப்படியே கட் பண்ணி சோசியல் மீடியால போட்டு மொத்தமா ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. அர்ஜுன் தாஸோட குரலுக்கு சின்னவங்க தொடங்கி பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஃபேன்ஸா மாறினாங்க. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எத்தனையோ கரகர குரலை கேட்டிருந்தாலும் இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான குரலை கேட்டதே இல்லைன்னு சொல்லுவாங்க. சீக்கிரமா லோகேஷ் கனகராஜ் கைதி 2 படம் எடுத்தா நல்லா இருக்கும். நம்ம மறுபடியும் அன்பை பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.